Hello guys, welcome to Padveksha. So accountancy la pathina last videos la nama illustration 1 eppadi pandradhunu paathom. So accounting equation approach padi illustration 1, that is assets is equal to liabilities plus capital. So adu eppadi maathanalum the answer will be the same. So and the missing items nama discuss pannom. Second illustrations la irundha, so in the illustration la irundha sixth illustration varaikum I told that I have only put two more illustrations dhaan poduven sollirundhen. So two illustrations poda poren. And the two illustrations என்ன illustrationsங்கிறது போறதுக்கு முன்னாடி we need to know something about the transactions எப்படி இருக்கு இதிலிருந்து we are going to see fully about the transactions that we are going to face in our exams. So என்னென்ன types of transactions இருக்கும், ஒரு பிஸ்னஸில் என்னென்ன transactions இருக்கும், அந்த transactionsக்கு ரிலேட்டடான என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு transaction வந்தால் how do we understand, ஒரு transaction படிக்கும்போது அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன introduction video மாதிரி நான் I'm going to explain here now. So after that we'll come to that illustration. So this illustration part will come to this. So after that how to do in the accounting equation approach படி எப்படி நம்ம problem solve பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So before that we will just see the introduction now. So yes, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்னஸ்குள்ளே வர என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, பிஸ்னஸ்குள்ளே என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வரும், அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் என்னென்ன லிங்க் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to do about business transactions. இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்ன்றது பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு லிஸ்ட் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஹியர். ஃபஸ்ட் ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் ஃபஸ்ட்டு என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது. ஸோ பிஸ்னஸை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், எந்த வழியாக ஆரம்பிக்கிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஆர் ஸ்டார்டிங் பிஸ்னஸ். ஸோ starting business. So starting business, okay, with cash or bank or goods or assets. So adella na mukkiyam. So starting business with cashum pannalam, cash vechum business ஆரம்பிக்கலாம், goods vechum business ஆரம்பிக்கலாம், next other assets vech ஆரம்பிக்கலாம். So other assets. So business first transaction business ஸ்டார்ட் பண்ணுறது. பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா கேஷ் போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், கூட்ஸ் போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அசெட்ஸ் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி நம்ம இது எல்லாத்தையுமே 2 types ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாம் எப்படி பண்ணுவோங்கிறத நம்ம another அந்த illustration பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் it is fully about what are all the transactions that is present in business. Second transaction பார்த்தீங்கன்னா cash deposited into bank. ஸோ எல்லா பிஸ்னஸ் எல்லா கம்பெனிக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு பணம் போடுற இந்த டெபாசிட் பண்ணுற அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா பிஸ்னஸ்க்குமே. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் இஸ் டோட்லி இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். அதுதான் இது. தேர்ட் இம்பார்ட்டண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் withdrawn ஃப்ரம் பேங்க். ஸோ நம்ம பணம் போடுறது அனதர் யூஸ்க்காக பண்ணுறது தான். அகெயின் நம்ம பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன்ஸ், பிஸ்னஸ் டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம பணம் வித்ட்ரா பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, பிஸ்னஸோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ பிஸ்னஸோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணால் அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபோர்த் டிரான்சாக்ஷன் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவோன்னா பிஸ்னஸோட மெயின் நேச்சர். ஸோ பிஸ்னஸோட மெயின் நேச்சர் என்னென்னா sold goods or assets for cash, check
or credit. Yes. ஸோ பிஸ்னஸோட மெயின் நேச்சர் என்னவாக இருக்கும்னா அந்த பிஸ்னஸில் நம்ம எதை சேல் பண்ணுறோம். ஸோ செல்லிங் ஆஃப் சம் பிஸ்னஸோட செல்லிங் ஆஃப் சம் சர்வீசஸ் கூட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் ஒரு பிஸ்னஸோட நேச்சரே. அப்போது அந்த பிஸ்னஸில் நம்ம என்ன சேல் பண்ணுறோம், எப்படி சேல் பண்ணுறோம். ஸோ சோல்டு கூட்ஸ், இந்த கூட்ஸை நம்ம சேல் பண்ணலாம், யாருக்காக வேணால் சேல் பண்ணலாம். சோல்டு கூட்ஸ் ஆர் அசெட்ஸ். ஸோ கூட்ஸை மட்டும்தான் சேல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அசட்டையும் சேல் பண்ணியிருக்கலாம். மிஷினரி, பிளான்ட், லேண்டையும் சேல் பண்ணியிருக்கலாம். எப்படி சேல் பண்ணியிருக்கலாம்? கேஷ்க்கு பண்ணியிருக்கலாம், செக்குக்கு பண்ணியிருக்கலாம். செக்கு கொடுத்து கேஷ் சேல் பண்ணதில் கேஷ் திரும்ப வந்திருக்கலாம், சேல் பண்ணதுக்கு செக்கு திரும்ப வந்திருக்கலாம், ஆர் நெட் பேங்கிங் வழியாக பணம் வந்திருக்கலாம், ஆர் நம்ம அந்த டிரான்சாக்ஷனை கடனுக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கூட்ஸை நம்ம கடனுக்கு விற்றுருக்கலாம். இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோர்த்து டிரான்சாக்ஷனுக்கு ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் தான் அந்த ஃபிஃப்த் டிரான்சாக்ஷன். ஸோ கிரெடிட்டுக்கு பண்ணதுனால த பேமெண்ட் ஹாஸ் டு பி டன். இப்போ நம்ம கிரெடிட்டுக்கு டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்கோம், அப்போ அந்த கிரெடிட்டுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோன்னா அந்த பேமெண்ட் நம்மளுக்கு பண்ணி ஆகணும் அவங்க. ஸோ ஹூமெவர் நம்ம யாருக்கெல்லாம் அந்த டிரான்சாக்ஷனை நம்ம பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோமோ அந்த பர்சன் கடனுக்கு பண்ணியிருந்தா அந்த கடனுக்கு பண்ண அந்த இதுக்கு அவங்க பே பண்ணி ஆகணும். அந்த பேமெண்ட் நடக்கிற விஷயந்தான் இது. ஸோ சேல்ஸ் பேமெண்ட். ஸோ சேல்ஸ் பண்ணதுக்கான பேமெண்ட் நடக்கலாம். அந்த பேமெண்ட் நடக்கும்போது வாட் அண்ட் ஆல் கேன் ஹேப்பன் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கேன் பி allowed. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது கடனுக்கு பண்ணியிருந்தா அதுக்கான லிங்கிங் டிரான்சாக்ஷன் அந்த கடனுக்கு பண்ணியிருக்கும்போது அந்த பணம் நம்மளுக்கு ஒன்னொரு டேட்டில் டிரான்சாக்ஷனாக நம்மளுக்கு நடந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் சேல்ஸ் பேமெண்ட். அந்த சேல்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கேஷாவோ பேங்காவோ எப்படி வேணால் பணம் திரும்ப வரலாம். அந்த மாதிரி பணம் திரும்ப வரும்போது நம்ம டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வில் மூவிங் டு தி இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன், தட் இஸ் பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸை நம்ம பாட்னு கூட சொல்லலாம். bought goods or assets for cash or check or bank or credit. So இங்கே அகெயின் நம்ம சேல்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் சேல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேல்ஸ் பற்றின டிரான்சாக்ஷன் பார்த்தோம், சேல்ஸ்க்கான லிங்கிங் டிரான்சாக்ஷனையும் பார்த்தோம். அதே சமயத்தில் பர்ச்சேசஸ் டிரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பர்ச்சேசஸ் நம்மளோட பிஸ்னஸில் கண்டிப்பாக பர்ச்சேசஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்ம பர்ச்சேசஸ் கூட்ஸையும் வாங்கியிருக்கலாம், அசட்ஸையும் வாங்கியிருக்கலாம். அண்ட் அதை எப்படி வாங்கியிருக்கலாம்னா செக்கு கொடுத்து. ஸோ இதெல்லாம் பேமெண்ட், இதெல்லாம் பே பண்ணக்கூடிய விஷயங்கள். கேஷாக பே பண்ணியிருந்துருக்கலாம், செக்காக பே பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் பண்ணியிருந்துருக்கலாம், கார்ட் பேமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் கடனுக்கு பண்ணியிருக்கலாம். அதே கடனுக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம கடனுக்கு வாங்கின அந்த பொருளுக்கு பணம் நம்ம தான் பே பண்ணணும். அப்போ நம்ம பே பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும்னா பெய்டு டு, அந்த பர்சன் நேம் வரும், பெய்டு டு ஆஃப் ருப்பீஸ் இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு த டிரான்சாக்ஷன். ஸோ இந்த இடத்துலையும் ஆஃப் ருப்பீஸ் இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20,000க்கு நம்ம கூட்ஸை வாங்கியிருக்கோன்னா இங்கே நம்ம வெறும் 17,000 தான் பே பண்ணியிருக்கோன்னா இப்போ இங்கே டிரான்சாக்ஷன் கம்ஸ். இங்கே என்ன டிரான்சாக்ஷன்னா 20,000 வர்த்து கூட்ஸுக்கு நம்ம 17,000 தான் பே பண்ணியிருக்கோன்னா அந்த மீதி 3,000 rupees நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஆஸ் வி ஆல் சீன் பிஃபோர், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ப்ராஃபிட், டிஸ்கவுண்ட் allowed which is loss. So this is the basic thing we need to know before going into the equation or journal entries or whatever the thing we are going to see. ஸோ இந்த 7 டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது.
என்ன டிரான்சாக்ஷன்ஸ்னால் I'll just say it here. 8th one, paid all expenses. இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறது இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸில் என்னென்ன வரலான்னா ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ், salaries, wages. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறோமோ அந்த டிரான்சாக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் காட்டுவோம். நெக்ஸ்ட் பேசிக்காக நம்ம வாங்குகிற ப்ராஃபிட்ஸ். ஸோ நம்ம வாங்குகிற ப்ராஃபிட்ஸ் என்னென்ன இருக்கலாம்னா 9th one, received interest or received interest or commission or discount. இங்கே நம்மளுக்கு எல்லா எக்ஸ்பென்சஸ் இது எல்லாம் received is a income. இங்கே நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், இங்கே நம்மளுக்கு இன்கம். இந்த இன்கம் என்னென்ன இருக்கலாம்னா இன்கம் எல்லாத்தையுமே நம்ம ரிசீவ்டுன்னு காட்டணும், எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே பெய்டுன்னு வரணும். ஸோ ட்ரான்சாக்ஷன் we need to understand that பெய்டுங்கிற வார்த்தை வந்தாலே that is expenses. பெய்டு எக்ஸ்பென்சஸ்ங்கிற வேர்டிங்ஸ் இருந்ததுன்னா that is all expenses. பெய்டு கேஷ் ஆர் பெய்டு செக் வந்ததுன்னா அது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸோட லிங்க். இப்போ வில் பி டிஸ்கஸிங் வாட் ஆர் ஆல் த லிங்கிங் திங்ஸ் இன் திஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ், கூட்ஸ் அண்ட் அதர் அசெட்ஸ்னா வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த பிஸ்னஸ் ஹாஸ் பீன் கமென்ஸ்டு. ஸோ இங்கே கமென்ஸ்டு பிஸ்னஸும் இருக்கலாம், ஸ்டார்டிங் பிஸ்னஸும் இருக்கலாம். ஸோ எய்தர் வே எப்படி வேணால் அவங்க அதை கொடுத்துருக்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் கொடுத்துருக்கலாம், கூட்ஸ் கொடுத்துருக்கலாம், அசெட்ஸ் என்ன அசெட் வேணால் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு வி ஹாவ் சிமிலர் டிரான்சாக்ஷன்ஸ், அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கேஷை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டிருக்கலாம், இல்லை பேங்க்லேருந்து கேஷை எடுத்துருக்கலாம். எய்தர் டூ வே, இது ரெண்டுமே லிங்க்டு. ஸோ திஸ் வில் பி த ஆப்போசிட் ஒன். இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட் டிரான்சாக்ஷன் தான் இதுக்கு இருக்கும். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் திங்ஸ். நெக்ஸ்ட் 4th one and 5th one இஸ் த சேம் திங். என்னென்னா நம்ம கூட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கோம், அந்த சேல் பண்ண கூட்ஸ் ஒரு அசெட்ஸுக்கு பணம் வரணும். பணம் அப்போவே வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும். என்னென்னா இன்கேஸ் கேஷாக வந்ததுன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் அது. When we receive it by check or bank, that is bank transaction. Or when we sell that goods on credit, கடனுக்கு விற்றோன்னா அது கடன் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். அந்த கிரெடிட் டிரான்சாக்ஷனுக்கு பணம் இன்னும் வரலைன்னா அது ஒன்னொரு டேட்டில் கண்டிப்பாக ரிலேட் ஆகிருக்கும். தட் இஸ் இந்த 5th டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பேமெண்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பர்ச்சேசஸ் பேமெண்ட்டும் நடக்கும். சேல்ஸ் பேமெண்ட்னால் நம்ம ரிசீவ் பண்ணுறது, பர்ச்சேசஸ் பேமெண்ட்னால் நம்ம பண்ணுறது. நம்ம பர்ச்சேசஸ் பேமெண்ட்டு நான் இங்கே போடலைன்னா தட் இஸ் பெய்டு. ஸோ பெய்டுங்கிற வார்த்தை வந்தாலே தட் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் பாக்கெட். அண்ட் சேல்ஸ் பேமெண்ட்டுனா இப்போது ரிசீவ்டுன்னு வரலாம். ரிசீவ்டுங்கிற வேர்டு வந்தால் தட் இஸ் கம்மிங் இன்சைட் த பாக்கெட். ரிசீவ்டு வந்து லாபமாகவும் இருக்கலாம், இன்கமாகவும் இருக்கலாம். அண்ட் ரிசீவ்டு இந்த எனி அதர் ஸ்டேட்டில் ரிசீவாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So the 10th transaction is the important transaction. That is basically we need to know. Owner took ₹1,000 as cash for personal use. ஸோ ஓனர் 1000 rupees கேஷை எடுத்திருக்கார் பர்சனல் யூஸ்க்குனா திஸ் இஸ் ரிலேட்டட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்னா என்னென்ன ஆல்ரெடி நான் வந்து பேசிக் டெர்மினாலஜிஸில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்? ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன். வென் எவர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி அவர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்கு, அவரோட பர்சனல் யூஸ் என்னவா வேணால் இருக்கலாம். அவரோட ரெசிடென்ஸ்க்கு ரெண்ட் கட்டலாம், அவரோட வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் என்ன வேணால் கட்டியிருக்கலாம். அவரோட இந்த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டருங்கிற வேர்ட் when it comes to the transaction that is related to drawings account.
whenever the transactions which is related to owners or proprietor for personal useங்கிற வார்த்தை or proprietorங்கிற word or ownerங்கிற word relate ஆச்சுனாலே that is totally related to drawings account. ஸோ இந்த drawings account இதெல்லாம் எப்படி காட்டணும், இந்த drawings நம்ம எப்படி வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் படி எப்படி நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் காட்டணுங்கிறத நான் கண்டிப்பாக அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கும்போது போடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் சீன் நவ். ஸோ இதுதான் பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பிஸ்னஸோட பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ் we have seen. we have lot of transactions. இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து once we complete our accounting equation approach, traditional approachல we will be seeing all these transactions. so traditional approach தான் வந்து throughout the study we are going to see. so traditional approachல நம்ம journal entriesனால் என்னென்னு பார்ப்போம். so at that time it will be useful for you guys. so double entry system படி accounting equation approachல இந்த transactions தான் பேசிக்கான transactions. so இந்த transactions how we are going to do it as a problem அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரே ஒரு illustration நான் காட்டுறேன். next videosல next illustration போடுறேன். ஸோ எஸ் illustration 3 எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ whenever before going to present the answer பண்ணுறதுக்கு முன்னாடி questions-ஐ ஃபுல்லாக எப்போவுமே படிக்கணும். ஸோ that habit we have to inculcate. so let me read the question. show the accounting equation on the basis of the following. ஸோ கொடுத்துருக்கிற அந்த following வச்சு accounting equation-ஐ காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, first one, started business with cash 60,000 rupees. second one, purchased goods for cash 20,000 rupees. third one, sold goods for cash costing 10,000 for 15,000. fourth one, paid rent by cash rupees 500. so இது பார்த்தாலே it is easily understood that everything is with the cash. ஸோ எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான், இதில் எதுவுமே பேங்க் அண்ட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இல்லை. இப்போது ஆஃப்டர் ரீடிங் த கொஷின் ஹவு டு அனலைஸ். ஸோ பிஃபோர் கோயிங் டு த சொல்யூஷன் பார்ட் எப்படி அனலைஸ் பண்ணி என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் வரலாம் இதில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வாட் எவர் த சம் இஸ், நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தாலும் சரி, லெட்ஜர் பார்க்கும்போதும் சரி, how to deal with the question is totally important. so let me tell about that. so whenever studying started business with cash நம்ம படிக்கும்போது இங்கே கேஷுங்கிற என்னென்ன டிரான்சாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா கேஷ் டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், இந்த 3 டிரான்சாக்ஷனும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ whenever we are going to read the question, இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதை வச்சு கேஷ். ஸோ மார்க்கெட் ஆஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ இங்கே 2 விஷயம் தெரிஞ்சிருக்கு. பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு பண்ணியிருக்கோம். எஸ். நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் காஸ்டிங் 10,000 ஃபார் 15,000. ஸோ சோல்டு பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் 10,000 வர்த் கூட்ஸு 15,000 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கம்மிங் ஓவர் ஹியர். ஸோ அதை எப்படி டீல் பண்ணணும்னா ஒன்ஸ் அ வைல் நம்ம பார்த்துட்டுக்கப்புறமே ஸோ வாட் தே ஆர் டெல்லிங் 15,000 வர்த் கூட்ஸை 10,000க்கு விற்றுருக்காங்க. 10,000 வர்த் கூட்ஸை 15,000க்கு விற்றுருக்காங்கன்னா ஸோ 10,000 எங்கே இருக்குது, 5,000 எங்கே இருக்குது. ஸோ 5,000 அடிஷ்னலாக போட்டு விற்றுறதுனால அந்த 5,000 which is profit. so we need to conclude this as இங்கே 9,000 இருந்தாலும் அந்த மைனஸ் பண்ணுற ஆன்சர் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இருக்கிற காஸ்டிங் புக் வேல்யூ, this is the book value, this is the sold value. so book value விட market value, market value, this is the market value. புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ப்ராஃபிட், புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா தட் இஸ் லாஸ். ஸோ அதைப்படி இது என்ன லாஸா ப்ராஃபிட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு we need to make it down which is profit. ஸோ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 5,000 is profit. ஸோ we need to mark it profit அப்படின்னு மார்க் பண்ணிடணும். எஸ். நெக்ஸ்ட்டு 4th transaction again paid rent by cash. ஸோ இங்கே ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க which is expense and கேஷ் மூலிமா பே பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு we need to analyze the question. ஸோ ஆஃப்டர் அனலைசிங் த கொஷின் we need to make it ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று பண்ணணும்.
accounting equation approach padi that is very useful. What are all the accounts we are going to open? So ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுக்கப்புறம் என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு ரிலேட்டான அக்கௌண்ட்ஸ் என்னென்னா கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட்? ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன்ஸை குறிக்கும்போது அசட்ஸு கீழே என்ன வருது, லயபிலிட்டிஸ் கீழே என்ன வருதுங்கிறது we need to make it sure. So cash account assets kila, so we'll make it here. I'll put it as, so இங்கே assets போடுறேன், இங்கே liabilities போடுறேன். So liabilities plus capital, so I'll make it here. assets கீழே என்ன அக்கௌண்ட் வரும்? எல்லாமே 2 times அஃபெக்ட் ஆகும். either in asset side 2 times இல்லை liabilities side 2 times or ரெண்டுத்துலேயும் ஒரு டைம். அப்போது asset sideல கேஷ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷுங்கிறதுனால நம்மளுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஆஸ் வி சீன் ஆல்ரெடி ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னாலே 2 அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் ஏன் அஃபெக்ட் ஆகும்னா தட் இஸ் த ஓனர்ஸ் கேபிட்டல். ஸோ ஓனர்ஸ் கேபிட்டலுங்கிறதுனால இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 2 அக்கௌண்ட்லேயும் we will be posting this 60,000. ஸோ ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி என்னென்ன அக்கௌண்ட்டோ அதெல்லாம் நம்ம இங்கே குறித்து வச்சா it is easy to go for the solution part. Next, purchased goods for cash. So இங்கே purchases நடந்திருக்கு, cashக்கு நடந்திருக்கு. So purchases and cash which is totally comes to accounting equation approach படி purchases or sales ரெண்டுமே ஸ்டாக்கை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டாக் அண்ட் கேஷ். ஸோ இங்கே கேஷில் நடந்திருக்கு அண்ட் ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் அக்கௌண்ட் விச் இஸ் அசெட் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் வழியாக பணம் போயிருக்கு கேஷ் அக்கௌண்ட் வழியாக. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு அசெட்ஸ் அக்கௌண்ட்டில் வர்றதுனால இங்கே ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடிஷ்னலாக நம்ம ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். திஸ் சைடு இஸ் ஈக்குவல், திஸ் சைடு எதுவுமே வராது, வில் பி ஈக்குவல். ஸோ இப்போது எப்படி டிரான்சாக்ஷன் இப்போது இங்கே வந்து அடிஷ்னலாக 20,000 வருமே, இங்கே எப்படி ஈக்குவல் ஆகும்? ஸோ தட் வில் பி சீயிங் ஹியர். எஸ். தேர்ட் ஒன், சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் காஸ்டிங் 10,000. ஸோ திஸ் இஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ அகெயின் இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் கூட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் வரும். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் ஆல்ரெடி டேக்கன். நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி டேக்கன். இங்கே என்ன அடிஷ்னலாக இருக்குன்னா 15,000 வர்த் 10,000 வர்த் கூட்ஸு 15,000க்கு விற்றுறதுனால 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி we have already seen that profit and loss both shown in capital account. ஸோ அந்த 5,000 rupees நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். ஸோ அகெயின் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ இந்த அடிஷ்னலாக வந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். அகெயின் பெய்ட் ரெண்ட் பை கேஷ். கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், that is okay. And paid rent by cash. So rent is a expense. So accounting equation approach padi expenses எல்லாமே we have to expenses and incomes everything we have to show under the capital. So everything which has to be shown under capital. நான் ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துட்டோம். ஸோ பேசிக்காக இதுக்கு மூணுத்துக்கு இந்த கொஷினுக்கு தேவைப்படக்கூடிய இது என்னென்னா அசெட்ஸ் கீழே ஸ்டாக் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், லயபிலிட்டிஸ் கீழே liabilities ப்ளஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வரும், liabilities அக்கௌண்ட் வராது. ஸோ திஸ் இஸ் ஹவு த டிரான்சாக்ஷன் வி நீட் டு அனலைஸ் அண்ட் என்னென்ன வருங்கிறத இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ லெட் அஸ் மூவ் டு தி சொல்யூஷன் பார்ட். எஸ். ஸோ சொல்யூஷன் பார்ட் இப்போ இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி எப்படி போடணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹாவ் அ டெபுலர் காலம் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் படிக்கும்போதே என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வரும், என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறத ஏன் பார்க்க சொன்னேன்னா ஸோ தட் வில் பி ஈஸி டு மார்க் த டேபிளர் காலம். ஸோ அசட்ஸ் கீழே 2 தான் வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸோ அந்த 2 போட்டுட்டு the center part we need to leave it as this because நம்மளுக்கு ஈக்குவேஷன் படி assets is equal to capital வரணும். அதனால் assets is equal to capital வரதுக்காக அந்த equal to கொடுக்கறதுக்காக இந்த part விட்டுட்டு we need to make it as capital. So assets account and capital account. assets account கீழே 2 account வரப்போகுது, that is
stock account and cash account. So this is how we started business with cashல நம்ம பார்த்தது cash account and capital account. ஸோ ரெண்டுத்துலேயும் இந்த 60,000 அஃபெக்ட் ஆகும். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் ஆகும், கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் ப்ளஸ் ஆகும், as we already seen. ஸோ started business with கேஷ் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் 60,000, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் 60,000. ரெண்டு இடத்துலையும் ஈக்குவேஷன் போட்டுட்டு we need to show it as equation equals. Yes, let's move on to the next. Purchased goods for cash. So இந்த purchased goods for cash நம்ம எப்போவுமே cash purchasesன்னு சொல்லுவோம். So purchased goods for cash purchases, sold goods for cash sales. This is how we will be telling. So purchased goods for cash வந்து 20,000. So goods purchase பண்ணியிருக்கோம், அதனால் அசட்ஸ்கிலேயே ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கேஷ் மூலியமாக கட்டினதுனால கேஷ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ 20,000 ஸ்டாக்கில் கேஷில் வந்து மைனஸ் ஆகும், ஸ்டாக்கில் ஆட் ஆகும். ப்ளஸ் 20,000 மைனஸ் 20,000 கேன்சல் ஆகிடும். அதனால் the equation equals to 60,000. So how we need to do here means, so இங்கே 60,000 இருக்குது, அதோட இந்த மைனஸ் 20,000 பண்ணி ப்ளஸ் 40,000 போடணும். இங்கே 20,000 இருக்குது, 20,000 அப்படியே வந்ததுன்னா ப்ளஸ் 20,000 which is 60,000. we need not to show every time. ஸோ இங்கே ஈக்குவல் ஆகிறதே கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 20,000 which is equal to ப்ளஸ் 60,000. ஸோ திஸ் இஸ் how we need to do every time new transactions ஆட் ஆக அதை மைனஸ் ஆர் ப்ளஸ் படி நான் அதை பண்ணிகிட்டே போகணும். ஸோ நெக்ஸ்ட் சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சோல்டு பண்ணியிருக்கோம், சேல் பண்ணதுனால ஸ்டாக் வெளியே போகுது. எவ்வளோ வர்த்து கூட்ஸ் 10,000 வர்த்து ஸ்டாக் வெளில போகுது. ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட்டில் மைனஸ் 10,000 வரும். நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் 15,000 வரும், ஏன்னா 15,000க்கு தான் பண்ணுறோம். அண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5,000 ப்ராஃபிட் இருக்குது, அந்த 5,000 ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டணும். ஸோ ஆஸ் வி சீன் சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ஆர் கேஷ் சேல்ஸ்னும் காட்டலாம். கேஷ் சேல்ஸ் plus 15,000 which is in cash because we received the cash, and minus 10,000 ஏன்னா ஸ்டாக் worth 10,000 தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டாக் worth 10,000 போடணும். அண்ட் நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ப்ளஸில் காட்டணும். ஸோ திஸ் இஸ் how the transaction. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோன்னா வில் பி seeing the equation that is plus 55,000. ஸோ லாஸ்ட்டில் இருந்த அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து லாஸ்ட்டில் இருந்த அந்த ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 20,000 மைனஸ் 10,000 இங்கே வரும் 55,000. ஸோ ஹியர் 65,000. ஸோ திஸ் இஸ் how equals 55,000 ப்ளஸ் 10,000 that is 65,000. ஸோ 65,000 ஈக்குவல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் how this. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெய்ட் ரெண்ட் பை கேஷ். ஸோ பெய்ட் ரெண்ட் பை கேஷும் நம்ம என்ன ரெண்டு அக்கௌண்ட் வரும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெண்ட்டு கேஷ் வழியாக பே பண்ணதுனால கேஷ் வெளில போகுது. கேபிட்டலில் வந்து ரெண்ட்டு மைனஸ் பண்ணணும், ஏன்னா எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே மைனஸ் பண்ணுவோம், இன்கம்ஸ் எப்போவுமே ப்ளஸ் பண்ணணும். ஸோ கேபிட்டலில் மைனஸ் 500 காட்டுவோம், ஏன்னா எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம். அண்ட் கேஷ்லேருந்து அந்த பணம் வெளில போனதுனால கேஷ் அக்கௌண்ட்டில் மைனஸ் 500 காட்டுவோம். ஸோ மைனஸ் 500 64,500 ஈக்குவல்ஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் how we need to do the accounting equation approach. இதைப்படி ஒரு சம் வந்ததுன்னா we need to analyze like this. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி போடும்போது it will be easy to post in this tabular column wise. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா பிஃபோர் டூயிங் தட் இந்த அனலைசேஷன் பண்ணிவிட்டு அந்த சம்ஸ்க்கு போனோன்னா இட் வில் பி ஈஸி டு கம் அப் வித் த ஆன்சர்ஸ் லைக் திஸ். அண்ட் அகெயின் எல்லா ஒரு சம் ட்ரான்சாக்ஷன் எழுதிட்டு ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் இதையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் போட்டு த கொஷினை முடிக்கணும். ஸோ திஸ் இஸ் how all the transactions we need to do. And we have a critical transactions இருக்குது இதில். ஸோ இந்த 6th illustration வந்து it is too big and it is too நாட் அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லை. ஸோ அந்த 6th transaction மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக அந்த 6th transaction நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.